2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. கேரளாவில் அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. இந்த கூட்டணி 45 ஆண்டுகளாக கோலோச்சிய திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கைப்பற்றிவிட்டது. காங்கிரசின் அபார வெற்றிக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக அமைந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அக்கட்சியினர் பயன்படுத்திய பிரச்சார பாடல்தான். அந்த பாடல் உருவான பின்னணி இதுதான். சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையின் முன் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தங்க தகடுகள் 2019 பராமரிப்பு பணிக்காக அகற்றப்பட்டன. தங்க முலாம் பூசிய பின் மீண்டும் தங்க தகடுகள் அணிவிக்கப்பட்ட போது 4 கிலோ அளவுக்கு தங்கம் திருடப்பட்டிருந்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் வாசு, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியுமான பத்மகுமார் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். பினராயி விஜயன் தலைமையிலான மார்க்சிஸ்ட் ஆட்சி காலத்தில்தான் இந்த ஒட்டுமொத்த கொள்ளையும் நடந்தது. சில மார்க்சிஸ்ட் பிரமுகர்களுக்கும் தொடர்பு உள்ளது என விசாரணை நடந்து வருகிறது. இது கேரளாவின் உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதை காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் பிரச்சார ஆயுதமாக்கின. இந்த பிரச்சனையை மையமாக வைத்து காங்கிரஸ் சார்பில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பிரபல தமிழ் பக்தி பாடல் மெட்டில் ஒரு நையாண்டி பாடல் உருவாக்கி தேர்தலின் போது பயன்படுத்தியதற்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கிறது.